கடின வினா இலகு தீர்வு சீசன் 2 புதிய வகையான புதிய வடிவமைப்பிலான நுண்ணறிவு வினாக்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களே, இந்த முறை நாங்க என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில உங்களுக்கு நுண்ணறிவு வினாக்களை முதல்லையே வழங்க போறோம். வழங்கி அதற்கான விடைகளை நீங்கள் சரியாக செய்ததன் பிறகு அந்த நுண்ணறிவு வினாக்களுக்கான விடைகளை நம்ம என்ன செய்ய போறோம்னா கலந்துரையாட போறோம். இது ஒரு பேப்பர் டிஸ்கஷன் வகுப்பு மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். முதலாவது வினா. அன்பு சிறார்களே, இந்த வினாவை பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக மிக இலகுவாக செய்யலாம். எப்படின்னா இந்த வினாவை விளங்கியதன் மூலமாகத்தான் இதை இலகுவா நம்மளுக்கு செய்யக்கூடியதா இருக்கும். ரைட்டா? இங்க பாருங்க, இந்த வினாவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வினா போகுதா இல்லையா? இந்த வினாவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 3 பந்து குவியல்கள் இருக்கா. எத்தனை பந்து குவியல்கள் இருக்கா? 3 பந்து குவியல்கள் இருக்கா. ஒரு கூடையில 3 பந்து குவியல்கள் இருக்கா. இதுல என்னென்ன இருக்கா? 7, முதலாவதுல 7, 4, 6. இந்த அடிப்படையில தான் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கூடையில இந்த 3 கூடையில இருக்க பந்துகள் இந்த எண்ணிக்கையில தான் இருக்கும். ரைட்டா? இப்ப அடுத்ததான் நம்ம இந்த கணக்கை வாசிக்க என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயம் புரியுது. என்னது? இந்த கணக்குல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதுல ஏதாவது ஒரு கூடையில இருக்க ஒரு பந்து குவியல் எடுக்கலாம், இல்லாது ஏதாவது ஒரு குவியலை எடுக்கலாம், இல்லாட்டி 2 குவியல்களை எடுக்கலாம், இல்லாட்டி 3 குவியல்கள். அனைத்து குவியல்களையுமே எடுத்து என்ன செய்யலாமா? பந்துகளின் அனைத்து குவியல்களையுமே எடுத்து உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பந்து குவியல்கள் எண்ணிக்கை மிக மிக இலகுவானது. வாங்க இப்ப நம்ம இதை இலகுவா செஞ்சிருக்கோம். இது பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்களே, இங்க பாருங்க சொல்லுமே. ரைட்டா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதுல ஏதாவது ஒரு குவியல் இருக்க எண்ணிக்கை பந்துகளின் எண்ணிக்கையை வச்சு என்னென்ன எத்தனை பெருமானம் உருவாக்கலாம்னு பார்ப்போம். இப்ப இதுல முதலாவது 7 எடுக்கிறோம். இப்ப 7 எடுத்தா 7ங்கிறது ஒரு பந்து குவியல் தானே. 7ங்கிற ஒரு பெருமானத்தை எடுக்கலாம். இப்ப இரண்டாவதா நம்ம எடுப்போம் 4. ரெண்டாவது பந்து குவியல் ஒவ்வொன்னா எடுப்போமே. 4 எடுத்தா 4ங்கிறது ஒரு பெருமானம் தான், ஒரு பந்து குவியல் இருக்க பந்துகளின் எண்ணிக்கை தான். இப்ப மூணாவது பார்ப்போம். மூணாவது எது அப்படின்னா 6. 6ங்கிறது ஒரு பந்து குவியல். அதுக்கு அடுத்ததா செல்லும் பார்ப்போம் என்ன செய்வோம் அப்படின்னா, 4ஆவதா பார்ப்போம். இப்ப 2 எடுப்போம். 2 பந்து குவியல்கள் இருக்கு இன்னைக்கு எடுப்போம். இப்ப பாருங்க, இப்ப இதையும் எடுப்போம். 7ஐயும் 4ஐயும் எடுப்போம். இந்த 2 பந்து குவியல் எடுத்த எவ்வளோ? 7 4 11. இந்த பெருமதியில இருக்கா? ஒன்றுக்கொன்று வேறுபட்டு தானே இருக்கு. 11ங்கிறது இந்த 3ல இல்லத்தானே. அப்ப 11ங்கிறதும் ஒரு பெருமதி தான். மிக மிக இலகு. பாருங்க, அடுத்தது 5ஆவதா பார்ப்போம் நம்ம. இப்ப 7ஐயும் 4ஐயும் எடுத்ததானே. இப்ப 7 வச்சுக்கிட்டு 7ஐயும் 6ஐயும் எடுப்போம். 7ஐயும் 6ஐயும் எடுத்த எவ்வளோ? இது 2ஐயும் கூட்டுனா எவ்வளவு வருது? 13. இந்த குவியல்கள் எங்கேயாச்சும் 13 இருக்கா? இல்ல. அப்ப இது ஒண்ணுக்கு வேறுபட்ட குவியல் தான். ரைட். இப்ப அடுத்தது பார்ப்போம். ஆறாவது என்னன்னா, இங்க பாருங்க, இதை எடுத்துட்டோம். இப்ப இது 2ஐயும் எடுப்போமா? 4ஐயும் 6ஐயும். 4ஐயும் 6ஐயும் எத்தனை? 10. இப்ப 5வது குவியல். சார் இப்ப அடுத்தது எடுப்போம் நம்ம. அப்ப 4ஐயும் 6ஐயும் எடுப்போம். ரைட்டா?
நான்கையும் ஆறையும் எடுப்போம் சார். ஏன் இப்ப முதல்ல சார் 6 தானே எடுத்தீங்க, இப்ப 4 6 சேர்த்தாலும் பார்ப்போம். கூட்டுனா சொல்றாங்க தானே என்னன்னு சொல்லி. கூட்டுனா எவ்வளோ 10. இங்க பாருங்க, இங்க ஏற்கனவே ஒரு 10 வந்திருக்கு, அதனால திரும்ப எடுக்க இயலாது இது. சாரி சார், இப்ப நம்ம இதை விட்டுருவோம் சார். அடுத்ததா 4யும் 7யும் எடுப்போம். அடாடாடாடாடா, ஏற்கனவே இந்த 4ம் 7ம் இடம் மாறி எடுத்திருந்தாலும் ஒரே பெருமதி 11 வருதா இல்லையா? இந்த 4யும் 7யும் கூட்டினாலும் 11 வருதா இல்லையா? வினாவுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வினாவுல சொல்றாங்க இப்ப இது எல்லாத்தையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பந்து குவியல்களின் எண்ணிக்கையை கேட்கிறாங்க. ஒன்ன பயன்படுத்தி எடுக்கலாம், 2 இனமாச்சும் பந்து குவியலை பயன்படுத்தலாம், 3 பந்து குவியலை வேணாலும் அனைத்து பந்து குவியலை வேணாலும் பயன்படுத்தலாம். இப்ப இங்க எனக்கு இருக்கு 6 தானே. இப்ப நம்ம 2ல இதுக்கு மேல எடுக்கலாம்னா இயலாது. 2 குவியல்களா கூடைகள் உள்ள பந்துகள் எண்ணிக்கை எடுக்கலாம். ரைட், இப்ப அடுத்தது மொத்தமா 3 எடுப்போம். 7 4 6 எவ்வளவு வருது? 17. இதெல்லாம் இப்ப 17 இதுக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. 17 ஒரு குவியல் தான். இதுக்காங்கட்டு இதை இப்ப அடுத்த 3 இடம் மாத்தி எடுத்தாலும் வர்ற விட எவ்வளவா இருக்கும்? 17 தான் இருக்கும். இப்ப ஏற்கனவே நம்ம 17 எடுத்துட்டோம் தானே தங்கம். இப்ப பாருங்க, இப்ப எத்தனை முறைகள் எடுத்திருக்கோம்? இது 6வது 7வது முறைய. எத்தனை முறை? 1 2 3 4 5 6 7. அப்ப எத்தனை முறை எடுத்திருக்கோம்? 7 முறை எடுத்திருக்கோம். பாத்தீங்களா? நீங்க சரியா செஞ்சீங்களா? ரைட். சரியா வராட்டியும் பரவாயில்ல, நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த முறைகளை கையாள சொல்றபடி செஞ்சாலே வினாக்களுக்கு விடை இலகுவான முறையில நம்மளுக்கு எடுக்கலாமா இருக்கும். நல்லா யோசிச்சு வினாக்களுக்கு விடை எழுதணும். 2வது வினாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் பெறுமதியான முத்திரை ஒட்டணுமா? 10 ரூபாய் பெறுமதியான முத்திரை ஒட்டணும். அதுக்காக பயன்படுத்துற நாணயங்கள் எவ்வளோ? 10 ரூபாய் இருக்கு, அதே மாதிரி 2 ரூபாய் இருக்கு, சாரி 2 ரூபாய் இல்ல 5 ரூபாய் இருக்கு, 1 ரூபாய் இருக்கு. ரைட்டா? இன்னொன்னு இருக்கு, எவ்வளோ? 2 ரூபாய் இருக்கு. இப்ப இந்த 4 வகையான நாணய குற்றிகளையும் பயன்படுத்தி 10 ரூபாய் பெறுமதியான முத்திரை ஒட்டக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட முறைகள் எத்தனை இருக்கு? இல்லை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம், ஒன்ன வேணாலும் பயன்படுத்தி இருக்கலாம். ரைட். இப்ப எனக்கு எவ்வளவு இருக்கு நாணயங்கள்? 1 2 3 4 வகையான நாணயங்கள் இருக்கும். இந்த 4 வகையான நாணயங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட முறைகள் எத்தனை இருக்குன்னு கேட்கிறாங்க. ரைட். இப்ப நம்ம ஒன்ன பயன்படுத்தி முதலாவதா இதுல இருக்க அந்த 10 பயன்படுத்தி பார்ப்போம். 10. இப்போ 10 ரூபாய் ஒன்ன பயன்படுத்தினா இந்த 10 ரூபாய் எடுக்கலாமா இல்லாதா? ஒன்று. அடுத்தது 2வது முறையா பார்ப்போம். நம்ம இது 10 ரூபாயோட இப்ப ஒன்ன கூட்டினாலும் 11 வந்துடும். அப்ப அதையும் எடுக்கலாது. 10 ரூபாயோட 2ஐயும் கூட்டலாது, 10 ரூபாயோட 5ஐயும் கூட்டலாது. ஏன்னா 15 ரூபாய் வரும். அப்ப 10 ரூபாய் தானே வரணும். அப்ப இங்க ஒரே நாணயம் 10 ரூபாங்கிற பெருமதியுடைய முத்திரையும் கொண்டாந்து அந்த கடித உரையில இப்படி அடிச்சு விட்டுடலாம் ஒரே ஐடியா. ரைட்டா? இல்லாட்டி இன்னும் எத்தனை முறை இருக்குன்னு தானே கேட்கறாங்க. இங்க பாருங்க, இப்ப 10 ரூபாயை விடுவோம், 5 ரூபாய் எடுப்போம். எவ்வளோத்த? 5 ரூபாய் எடுப்போம். 5 ரூபாயில எத்தனை எடுக்கலாம்? 5 ரூபாயில 2 5 ரூபாய் ஓட்டலாம் தானே. 2 5 ரூபாய் ஓட்டுனா எவ்வளோ? அதுவும் 10 ரூபாய் தான் வரும். ரைட்டா? ரைட், ஓகே. அடுத்தது 3வது முறை 5 ரூபாய் 1 வச்சுக்குவோம். மீதி இப்படி எடுக்கலாம் தானே, இல்ல மாத்தி 10 ரூபாய் போடலாமானா இயலாது. 2 ரூபாய் 1 ரூபாய் வச்சு நம்ம செய்யலாமா? செய்யலாம். 2 ரூபாயில 2ம் 1 ரூபாயில 1 போடலாமா இல்லையா? இதை கூட்டினாலும் 10 ரூபாய் தானே. இப்போ 10 ரூபாய்க்கு 1 ரூபாயில 1 முத்திரையும் 2 ரூபாயில 2 முத்திரையும் 5 ரூபாயில 1 முத்திரையும் போடலாம். இதுவும் ஒரு முறை தான். அடுத்தது 4வது 5 ரூபாயில 5 ரூபாயை பயன்படுத்தி வேற எடுக்கலாமா? 5 ரூபாயில 1 2 ரூபாயில 1 இந்த 2ஐயும் 1 ரூபாயா மாத்திடுவோம். மொத்தமா 3 ரூபாயில 1 ரூபாயில 3 எடுக்கலாம். இப்படி எடுத்தாலும் 10 ரூபாய் தான் வரும். இதுக்கு அடுத்ததா பாருங்க 5வது முறை
ரைட் சார். இதுல 2 ரூபாய் எல்லாத்தையும் நம்ம இப்போ 1 ரூபாய் ஆக்கிடுவோமா சார்? 5 ரூபாய் அப்படியே வச்சுக்கிட்டு 5 ரூபாய்க்கு பதிலா 5 ரூபாயோட 5 ரூபாயும் பயன்படுத்தலாம். ரைட், வெரி குட். இப்ப பாருங்க, 6வது முறையா நம்ம என்னத்தை பயன்படுத்தலாம் தெரியுமா தங்கம்? இங்க பாருங்க, இப்ப இந்த 5 ரூபாயை பயன்படுத்தி இதுக்கு மேல எடுக்கலாமான்னா இயலாது. 5 ரூபாயோட திருப்ப எல்லாத்தையும் எடுத்து செஞ்சிட்டோம். 10 ரூபாய் வரணும் மாதிரி எல்லா விதத்துலையும் செஞ்சிட்டோம். இப்ப 5 ரூபாய் கதையை விடுவோம். அதுக்கு அடுத்த பெரிய பெருமதி என்னது? 2 ரூபாய். பாக்குறப்ப பெரிய பெருமதிகள்ல இருந்து குறைச்சிக்கிட்டு வாங்க. 2 ரூபாயில 2 ரூபாயை மாத்திரம் பயன்படுத்தி எடுக்கலுமா? ஏழும். 2 ரூபாயில 5 போடலாம். 2 10. ரைட். இப்ப என்னது? 7வது முறையா? சாரி, 7வது முறையா? 7வது முறை என்ன தெரியுமா? 2 ரூபாயில 1, 2 ரூபாயில நம்ம வச்சுக்குவோம். 4 2 ரூபாயும் வச்சுக்குவோம். அப்ப 8 ரூபாய். இந்த 2 ரூபாய அது கீழே இருக்க பெறுமதி ஒவ்வொன்றா மாத்தி. இதெல்லாம் 2 4 6 8 9 10 வருதா இல்லையா? 10 ரூபாய். ரைட். அதுக்கு அடுத்தது பார்ப்போம். 8வது முறையா? அதே 2 ரூபாயை வச்சுக்கோ. 2 ரூபாயில நம்ம இந்த முறை வைக்கிறோம். 2 ரூபாயில 3. போன முறை 4 வச்சு இந்த முறை 3. அப்ப எவ்வளோ? மீதி இருக்கிறது எல்லாமே 1 ரூபாய். மீதி எவ்வளோ வரும்? 6 4 ரூபா. ஒரு 4 ரூபா வச்சுக்கணும். அந்த 4 ரூபாயுமே 1 ரூபாயா வச்சுக்கணும். ரைட். அடுத்தது 9வது பார்ப்போம். இந்த 2 ரூபாய், இந்த 2 ரூபாய் 1 ரூபாய் ஆக்கி விட்டுருவோமா? அப்ப இது 2 ரூபாயில 2, 1 ரூபாயில 6. சரியா? அடுத்தது 10வது முறை. இந்த 2 ரூபாய் 1 ரூபாய் ஆக்கி விட்டுருவோம். 2 ரூபாய் ஏற்கனவே வரைக்கும் இதுல 1 ரூபாய் எல்லாத்தையும் 1 ரூபாய் ஆக்கிடுவோம். 1 ரூபாயில 8 வச்சும் செய்யலாம். 2 ரூபாய் 1 வச்சு 10 ரூபாய் வரணும் தானே? ரைட். 11வது முறையை பார்ப்போம். 2 ரூபாய் எல்லாத்துக்கும் பதிலா 1 ரூபாயை பயன்படுத்தும். 1 ரூபாயிலையும் 10 எடுத்தாச்சு. ரைட்டா? இதுக்கு மேல மாத்த இயலுமான்னு கேட்டா இயலாது. ஏன்னா இந்த 1 ரூபாயோட திரும்ப எதை கொண்டு போயிட்டு சேர்த்தாலும் 10 ரூபாய் ஒண்ணு வரும், சில நேரம் வராது. இந்த முறைகள்ல தான், இந்த 11 முறைகள்ல தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? மிக இலகுவானது தங்கம். நம்ம எழுதி செய்யறதுல தான் இருக்கு வேலை. உங்களால கண்டிப்பா முடியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ரைட்டா? ரைட். இப்ப அடுத்த வினா, 3வது வினா. இந்த வினா 2024ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல வந்த ஒரு வினா. ரைட்டா? இந்த வினாவை எப்படி என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க செஞ்சிருக்கும்னா, நான் இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு நேரடியா. ரைட்டா? இப்ப நான் எப்பயுமே இலகு வழிமுறைகளை பின்பற்றத பெரிதளவும் விரும்ப மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே கணக்கு வரும் எப்படின்னா, இலகு வழிமுறையை விட யோசிக்கத்தக்க கணக்குகள் தான் எப்பயும் வரும். அந்த கணக்குல இருக்க விடயங்களை நீங்க வெளியே எடுத்து எழுத தெரிஞ்சா ஐக்கியூல 100க்கு 100 புள்ளிகளையும் பெறலாம் இலகுவா. ரைட்டா? மிஸ் ஆகுனா கடவுள் தான். ரைட்டா? ஒரு கேள்வி 2 கேள்வி மிஸ் ஆகலாம், மீதி ஒன்றும் தவற வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் என் ஜூம் வகுப்புல கலந்து கொள்ள ஆர்வம் இருக்குதுன்னா கீழுள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துல உங்கள் பெயர், பாடசாலை பெயரை பதிவிடுங்க. இல்லாட்டி கீழுள்ள வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகி. எத்தனை வகையான நாணயங்கள் இருக்கா? 10 ரூபாய் நாணயமும் 5 ரூபாய் நாணயமும் 2 ரூபாய் நாணயம். இந்த 10 ரூபாய் நாணயம், அடுத்தது 5 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம். இந்த 3 நாணயத்தையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய 3 நாணயத்தையும் ஒவ்வொரு நாணயமாகவும் பயன்படுத்தலாம், அல்லது 3 நாணயத்தையும் ஒவ்வொரு நாணயமா பயன்படுத்தலாம், அல்லது 2 நாணயமா பயன்படுத்தலாம், அல்லது அனைத்து நாணயங்களையும் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பணப்பெறுமதிகள் எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். முதலாவது வினா மாதிரி தான். வாங்க பார்ப்போம். இப்ப 10 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய் இது எல்லாத்தையும் தனித்தனியா பயன்படுத்தினா முதலாவது 10 ரூபாயை தனியா 10 ரூபாய் ஒன்று வந்து
இரண்டாவது 5 ரூபாயை தனியா 5 ரூபாய் ஒண்ணு. அடுத்தது மூணாவதா நம்ம 2 ரூபாயை மட்டும் தனியா, 2 ரூபாய் பெறுமதியும் ஒன்று. அடுத்தது 2 போவோம். ரைட். இப்ப பாருங்க, நாலாவதா 10 ரூபாயை 5 ரூபாயை எடுப்போம். அப்ப 15 ரூபாய் தானே. அப்ப இதுல இருந்து வேறுபட்ட பெறுமதி வந்துருமா இல்லையா? அடுத்தது அஞ்சாவது 10 ரூபாயையும் 2 ரூபாயும் எடுப்போம். எவ்வளோ? 12 ரூபாய். இதுல இருந்து வேறுபட்ட பெறுமதி தானே. அடுத்தது ஆறாவதா பார்ப்போம். எத்தனாவது? 5 ரூபாயையும் 2 ரூபாயும் எடுப்போம். 10 ரூபாயில தான் எடுத்துட்டோமே ஏற்கனவே. 5 2 எடுத்தா 7 ரூபாய். இப்ப 7 ரூபாய் எனக்கு இருக்கா? இல்லை. ரைட். இப்ப ஏழாவது முறையா இப்ப பாருங்க, தனித்தனியா எடுக்கலுமா? இத தனித்தனியா எடுக்கல, மூணையும் சேர்த்து எடுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் அனைத்தையும் பயன்படுத்தலாம். ரைட். 10 ரூபாய் 5 ரூபாய் 2 ரூபாய் எவ்வளோ? 17 ரூபாய். பாத்தீங்களா? பாத்தீங்களா எவ்வளோ இலகுவா? அப்ப எத்தனை முறை இருக்கு? 7 முறை இருக்கு. ரைட். இது என்கிட்ட படிச்ச பிள்ளைங்கெல்லாம் சுவரா என்ன செஞ்சிருக்கும்? சரியாவே செஞ்சிருக்கும். எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு இலகு தீர்வு சீசன் 2 இன்னும் ஒரு வகை வினாவுக்கு எப்படி நம்ம இலகுவான முறையில தீர்வை காணோங்கிறத அடுத்த வீடியோவுல நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விஜயகுமார் தீபன்.